உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பதாக ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தோம். தேவன் நம்மை கனத்தோடு மதிப்போடு பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவ பார்வையிலே மதிப்புக்குரிய மக்களாக இருக்கிறோம். ஆம், நம் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை செய்ய நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது தேவ பார்வையில் உகந்தவளாய் இருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நாம் நேற்று தியானித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பவுலின் மூலமாக தேவன் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு போகிறோம், தவறல்ல, நல்லதுதான். ஆனால் ஆழமாய் வேதம் விளக்குகிறது, நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி. நம் வாழ்க்கையிலே தேவன் அந்த அனுபவத்தில் நடத்த விரும்புகிறார். அதுதான் நம் வாழ்க்கையினுடைய மேன்மையாக இருக்கிறது. அதனால் நாம் யார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அது சிறந்ததாக தேவ பார்வையில் இருக்கும். இதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வசிக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம், வாழ்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நமக்குள்ளாக தேவன் ஆவியானவர் வாழ்கின்றவராக, வசிக்கின்றவராக, அவரை நம் மூலமாக வெளிப்படுத்துகின்ற தேவனாக, விரும்புகின்ற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் விசேஷமான ஜனங்கள். பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டென்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உபத்திரம், பட்சமரத்துக்கே அத்தனை பாடுகள் என்று வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக நம் வாழ்க்கையில் உபத்திரம் இருந்தாலும் கூட நாம் ஒன்றை மறந்து போக வேண்டாம். நமக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறவராக, நமக்குள்ளே தேவன் வாழ்கிறபடியினாலே ஆவியானவரை நமக்குள்ளாக உணர ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உப்பு சாரமற்று போனால் பயனற்று போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அப்படி இல்லாதபடிக்கு நம்மை தேவன் ஒடுக்க அல்ல, நமக்குள்ளே நம்மை உருவாக்க விரும்புகிறபடினாலே நாம் தேவ ஆலயம் என்று சொல்லி நினைத்து நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஜனங்களாய் இருக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை சோர்ந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தினால் பயந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அன்பின் ஆண்டவரே, எங்களை குறித்து நீ சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நன்றியுடன் துதிக்கிறையா. எங்கள் மூலமாக நாமத்தை மையப்படுத்தும்படியாக, எங்கள் மூலமாய் நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்து கொடுக்கிறையா. ஆண்டவர் எங்கள் மூலமாக மேன்மைப்படுவீராக. ஒரே ஒரு வாழ்க்கை ராஜா, இந்த வாழ்க்கையிலே எங்களுக்குள் தேவன் ஆவியாக ஆண்டவரே வாசம் பண்ணுவதற்காக, எங்களுக்குள்ளே தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாட்கள் வீணாய் விருதாய் பிரயோஜனமற்றதாய் போகாதபடிக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக எடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.